சரி, பர்த்டேக்கு கொடுத்த பூ இன்னும் அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. டெய்லி காத்தால எழுந்து வந்து வேலை கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே அதோட தண்ணியை மாற்றிடுவேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு வைப்பேன். ஸோ அதனாலேயே அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் தால் தான் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு மசியை எடுத்துன்ட்டு ஜஸ்ட்டு ஒரு கடுகு ஜீரகம் வத்த மிளகா பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து கொட்டியாச்சு. வேணுன்னா இதில் பூண்டு போட்டுக்கிறவா போட்டுக்கலாம். ஸோ இப்போ தால் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி உண்டான லஞ்ச் பார்த்தேன் அப்படின்னாக்கா சாதம் சுட சுட ரெடியாக இருக்குது, தால் ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரையில் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியும் ரெடி ஆகிடுது இப்போ. அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லாக்டோஸ் ஃப்ரீ கேர்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. எதேச்சியாக ட்ரை பண்ணதில் நேற்றுக்கு எனக்கு லாக்டோஸ் ஃப்ரீ கேர்டும் கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்றைக்கி அட்லீஸ்ட் கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றுக்கு ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சிம்பிள் தலிகை தான். சீக்கிரமாக உங்களை வந்து லாங் வீடியோவில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஹோப் ஐ வில் மீட் யூ சூன். தேங்க்யூ ஸோ மச். பை பை ஆல்.